இந்தின்றதும் ஒரு மொழியா இந்தியாவில் இருந்தது கிடையாது. இந்த சமஸ்கிருதம் அப்படின்ற மொழியை யாருமே எந்த சமூகமும் பேசுறது கிடையாது. சமஸ்கிருதத்துல எந்த இலக்கியமும் கிடையாது. ஆனா இந்த பார்ப்பனர்கள் இருக்காங்க, அந்த ஆதிக்கம் செலுத்தணுன்றதுக்காக அவங்க வந்தவங்க என்ன பண்ணாங்க, இதோ இங்க கேட்டீங்கன்னா சமஸ்கிருதத்துல அது இல்லாத இல்ல, வேதத்துல இல்லாத இல்ல, வேதிக் மேத்தமேட்டிக்ஸ் ஏகப்பட்ட புழுகுகளை சொல்லுவாங்க. அந்த சமஸ்கிருதத்தை வந்துட்டு இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாவே ஆக்கணுன்றதுக்காக ஆரம்பத்துல இருந்து இந்த இந்து மகாசபா, ஆரிய சமாஜம் இவங்க முன்னெடுத்த விடயம் தான் எடுத்தோடனே சமஸ்கிருதத்துல கொண்டு வர முடியாதுன்றதுக்காக இந்தி மொழின்றதை உருவாக்குறாங்க. எவ்வளவு மொழிகளை அழிச்சிருக்காங்க தெரியுங்களா அதை இந்தியை வச்சுக்கிட்டு. அப்ப பேசுறது ஒரு மொழி, புள்ள பேசுறது வேற ஒரு மொழி. தாய்மொழிகள் இங்க இருக்குது, இலக்கிய வளம் அதிகம். அப்படியாப்பட்ட மொழிகளை எல்லாம் அழிச்சு திணிக்கணுன்ற எதுக்கு திணிக்கிற? ஒரே ஒரு ஜாதியினுடைய ஆதிக்கத்துக்காக இதை அவங்க செய்யறாங்க. அது பிராமண ஆதிக்கம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் தோழர்களே, ரோச செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு நாடு தனது நாட்டு மக்களினுடைய பல்வேறுபட்ட பிரிவினரினுடைய மொழி, பண்பாடு, வாழ்க்கை முறை அனைத்திற்கும் மதிப்பு தருவதாக இருக்க வேண்டும். இந்தியாவை பொறுத்தவரை உலகில் உள்ள பல நாடுகளை போன்று இதுவும் ஒரு மல்டி கல்ச்சுரல் சொசைட்டி தான், பன்முக சமூகம். வேற்றுமையில் ஒற்றுமை, அதுதான் எங்களுடைய பலம் என்று நேருவிலிருந்து எல்லாரும் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். மோடியும் சொல்ல தவறுறதில்லை, எல்லாரும் சொல்லுவாங்க. அப்புறம் தமிழ் மொழியினுடைய மேன்மையை பற்றி பேசுவாங்க. அப்புறம் திருக்குறளுடைய மேன்மை பற்றி இன்னும் புழுகுவாங்க. அப்புறம் பட்ஜெட்லேயே வந்துட்டு அப்படியே சும்மா நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் இருக்கிறாங்களே, அவங்க மேடம், அவங்க வந்துட்டு புறநானூறு அகநானூறுலாம் பூந்து விளையாடி பொழிப்புரையோடு வாங்கி கோனார் தமிழுரை படித்து அவங்க பாஸ் பண்ணியிருப்பாங்க போல. உடனே அதுலேருந்து அப்படி சொல்லி அதனுடைய பதில் என்ன தெரியுமா அப்படிலாம் வந்துட்டு கேட்டு ஜோக்கெல்லாம் அடிச்சிருக்கிறாங்க நாடாளுமன்றத்தில். அதாவது அவங்களுடைய தமிழ் புறமையை சொல்கிறாங்க பொழிப்புரையோட. இப்படியாப்பட்ட அவலங்கள்லாம் உலகத்தில் வேற எங்கேயுமே நடக்காது. இந்தியான்ற இந்த மல்டி கல்ச்சுரல் சொசைட்டியில் தான் நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு பாருங்க, ரயில்வேனுடைய தென்மண்டல நிர்வாக அலுவலகம் திருச்சியில் திறந்துருக்காங்க. அதுக்கு ஒரு ஆர்ச் ஒன்றத்தை வச்சு அதுக்கு வந்துட்டு என்ன சொல்லணும், ரயில்வே செயல் அலுவலகம், மண்டல செயல் அலுவலகம், அவ்வளோதான் அதனுடைய பேர். அவ்வளோதான். அதுக்கு பேர் வந்துட்டு கர்த்தாவிய துவார். துவாரம் அப்படின்னம்னா ஓட்டை, கர்த்தாவிய துவார்னா என்ன அர்த்தம்? ஏதாவது இது வந்து இந்தி கிடையாது, இது சமஸ்கிருதம். நான் அந்த இடத்துக்கு வரேன். எதுக்காக இப்படி சொல்லணும்? சரி, கர்த்தாவிய துவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹிந்தியில் எழுதுறல அதை வச்சுக்கிட்டு இங்கிலீஷில் வந்துட்டு சதர்ன் ரயில்வே திருச்சி ரீஜனல் ஆஃபீஸ், தமிழில் தென்னக ரயில்வே தென்னிந்திய ரயில்வே அப்படி சொல்லிட்டு போட்டு செயல் அலுவலகம் அப்படின்னு போட்டால் முடிஞ்சு போச்சு. அது என்னன்றதானே தெரிஞ்சுக்கணும். கர்த்தாவிய துவாரம் அப்படின்னு போட்டு ஒரு 2 ஆர்ச்சை வச்சுட்டு போட்டீங்கன்னா என்னடா அது துவாரம் இவ்வளோ பெருசாக வழியை வச்சுட்டு போட்டிருக்காங்க போட சொல்ல மாட்டேன். எல்லாத்தையுமே சமஸ்கிருதமயமாக்கல், அதுதான் பண்ணி இதில் வந்துட்டு ரொம்ப கொடுமையானது. இந்தின்றதும் ஒரு மொழியா இந்தியாவில் இருந்தது கிடையாது. இந்த சமஸ்கிருதம் அப்படின்ற மொழியை யாருமே எந்த சமூகமும் பேசுறது கிடையாது, எந்த சமூகமும் பேசுறது கிடையாது. இன்னைக்கு சமஸ்கிருதம் உன் தாய்மொழி அப்படின்னு கேட்டிங்கன்னா கடைசி அடுத்த சென்சஸ் படி ஒரு 24,000 பேர் சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவுடைய எவ்வளோ பாப்புலேஷனுக்கு 160 கோடி. அப்போ அதில் 24,000 பேர் எங்களுடைய அவனுடைய பேச விட்டீங்கன்னா காலி. ஒருத்தனுக்கு சமஸ்கிருதத்தில் பேசவே முடியாது, ஏன்னா அது வந்து ஒரு சமூக மொழியே கிடையாது. அது பேர் சமஸ்கிருதம். பல்வேறு மொழிகளில் இருக்கக்கூடிய சொற்களை எடுத்து உருவாக்கி அதில் வேதங்களை எல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க. அவ்வளோதான். இதை பற்றி அரவிந்தர் நிறைய சொல்லியிருக்காரு, நானும் படிச்சிருக்கிறேன், எல்லாம் உண்டு. ஏன் அப்படின்னம்னா அந்த வேதத்தினுடைய பொருள் வந்துட்டு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இருக்கக்கூடாது. அது ஒரு குரு வழி பாரம்பரியத்தோட வந்து அது புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கணுன்றதுக்காக சமஸ்கிருதம்னு வச்சுட்டானுங்க. சமஸ்கிருதத்தில் எந்த இலக்கியமும் கிடையாது. ஆனால் இந்த பார்ப்பனர்கள் இருக்காங்க, அந்த ஆதிக்கம் செலுத்தணுன்றதுக்காக அவங்க வந்தவங்க என்ன பண்ணாங்க, இதோ இங்கே கேட்டிங்கன்னா சமஸ்கிருதத்தில் அது இல்லாத இல்லை, வேதத்தில் இல்லாத இல்லை, வேதிக் மேத்தமேட்டிக்ஸ் ஏகப்பட்ட புழுகுகளை சொல்லுவாங்க. சாதாரணமாக இருக்கிறவங்க நான் நிறைய கேள்வி கேட்டிருக்கேன், ஏதோ வேதிக் மேத்தமெட்டிக்ஸில் இருக்கிறத கொஞ்சம் எடுத்து சொல்ல அப்படி சொன்னோம்னா இல்லை அதில் இருக்கிறதா சொல்லுவாங்க பெரியவங்கன்னுவாங்க. யாரா அவங்கள்ட்ட பெரியவங்க? அவங்களுக்கு என்ன
தமிழ் ஒன்றும் இல்லை, தெலுங்கு ஒன்றும் இல்லை, மலையாளம் ஒன்றும் இல்லை, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மொழிகள்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் சமஸ்கிருதத்துக்கு கிரீடம், தேவ பாஷா. இங்க இருக்கிற ஒரு செத்து போன ஒரு சங்கராச்சாரி ஒருத்தர் சொன்னாரு தான், தேவ பாஷா அப்படிலாம் வந்துட்டு சொல்லி போனாரு. தேவனுக்கு எதிராக பாஷை சொல்லுங்க? நான் சீரியஸாவே கேட்குறேன். இதுதான் கடவுள் மொழி அப்படின்னு உலகத்துல யாராவது சொல்றாங்களா? இங்க மட்டும்தான் இந்த ஃப்ராடுலன்ஸ் இருக்கும். இது தேவ பாஷா. ஏன்னா அப்பதான் இவன் பொழிப்பு நடக்கும். சரணா பவதோ, சரணா புனக்தோ அப்படி சொல்றவனுக்கு யாருக்குமே பொழிப்புறையே தெரியாதுன்ற, அர்த்தமே தெரியாதுங்கிறேன், யாருக்குமே தெரியாது. ஆனா அதை வச்சுக்கிட்டு ஒரு பொழப்பு நடத்துறதுக்காக அதான் ஒஸ்தி, அதான் உயர்வானது, அதான் தெய்வத்துக்கு வந்துட்டு அதாவது இறைவனுக்கு இவங்க கம்யூனிகேட் பண்றாங்க, கோடு வேர்டு போல கம்யூனிகேட் பண்றதுக்கு இப்படி எல்லாம் செஞ்சு அந்த சமஸ்கிருதத்தை வந்துட்டு இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாவே ஆக்கணுன்றதுக்காக ஆரம்பத்துல இருந்து இந்த இந்து மகாசபா, ஆரிய சமாஜம் இவங்க முன்னெடுத்த விடயம் தான் எடுத்தோடனே சமஸ்கிருதத்துல கொண்டு வர முடியாதுன்றதுக்காக இந்தி மொழின்றதை உருவாக்குனாங்க. அது எப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்துஸ்தானின்ற ஒரு மொழியில இருந்துட்டு இருக்கக்கூடிய உருது சொற்களை எல்லாம் எடுத்துட்டு அதே பொருளுடைய சமஸ்கிருத சொற்களை சொருவி உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட் தான் இந்தி. மொழி கிடையாது, ஸ்கிரிப்ட். எடுத்துரு நேரு கூட சொல்லியிருக்காரு, இந்தியன்னா என்னது இந்தி அப்படின்னு. நாங்க இந்தியன் சொல்றது அந்த ஸ்கிரிப்ட், தேவநாகரி ஸ்கிரிப்டை தான் நாங்க இந்தியன் சொல்றோம் அப்படின்னு நேரு ஒத்துக்கிட்டாரு. அவர் ஆனஸ்டான மனுஷன். அவங்க செய்யற பித்தலாட்டத்தை கூட அவர் அப்படியே ஒத்துக்கிட்டு போயிட்டாரு. அப்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா அந்த சமஸ்கிருத சொல்ல வந்துட்டு திணிக்கணும் அப்படின்றது வந்துருச்சு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த வரி வடிவத்துல, தேவநாகரி வரி வடிவத்துல இருக்கக்கூடிய எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சமஸ்கிருதத்தில் தான் இருக்கும். இப்போ தண்ணிக்கு வந்துட்டு இந்தியில வந்துட்டு என்ன சொல்றாங்க, பாணி, பாணி மினிஸ்ட்ரி நான் சொல்றேன் இல்ல, ஜால் மினிஸ்ட்ரின்றான். ஜால்ன்றது சமஸ்கிருதம். இதே மாதிரிதான் இப்பவும். இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா கர்த்தாவியம், காரியம், கர்த்தாவியம் கர்மான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கீதையில இருக்கக்கூடிய சொற்கள் இப்படி சொல்லிட்டு கர்த்தாவிய துவார் இதெல்லாம் எங்க இருக்குது? மாளிகைன்ற ஒரு சொல்லெல்லாம் வந்துட்டு சமஸ்கிருதத்துல எங்க இருக்குது? சோ கர்த்தாவிய துவார், கர்த்தாவிய அங்க ஒரு பெரிய ரோடு ஒண்ணு இருக்கு இல்லையா, முன்னாடி போனது அதை ராஜ் பார்த்துடுவாங்களே, அதுக்கு பேர் அதே மாதிரி கர்த்தாவியம் ஏதோ ஒன்று சொல்லி வச்சுட்டான், ஒரு பேரை வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவிஷ்ய நிதி பவன், என்னடா அப்படின்னு பார்த்தா பென்ஷனுக்கு. எதுவுமே யாருக்குமே புரியக்கூடாது. அந்த சமஸ்கிருதத்துல கொண்டாந்து இதுதான்டா இந்தியா அப்படின்னு காட்டணும். ஒரு காலகட்டத்தில் இதே தமிழ்நாட்டில் சொல்ற மக்களே, நீதி கட்சி ஆட்சி இருந்த போது சமஸ்கிருதம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்க வந்துட்டு மருத்துவமே படிக்க போக முடியும். அப்படி ஒரு ரூலே இருந்துச்சு. எ ரூல், நாட் அன் ஆக்ட், எ ரூல் அப்படி ஒன்று இருந்துச்சு. அப்ப யார் படிக்க போவான்னு தெரிஞ்சுக்கோங்க. பாப்பா மட்டுமே டாக்டரா இருப்பான். ரங்காச்சாரி இப்படி எல்லாம் இருக்கிறவங்கலாம் அதுவும் அவர் மேதை அப்படியே மூளையில போன தவடையெல்லாம் புருடா விடுவானுங்க பாருங்க. அடேங்கப்பா, நல்லா ராமகிருஷ்ணா ஸ்கூல்ல படிச்சவன் புருடானா இப்படி அப்படிலாம் விட மாட்டானுங்க. இப்போல்லாம் விஜய் பேசுறதுலாம் என்ன புருடா, விஜயனுடைய தாத்தாதி தாத்தன்ங்க அவனுக்கு அவ்வளவு புருடா விடுவானுங்க. அதுவும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எப்படி ஒரு பேசுறாரு, அதே மாதிரி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அவன் சொல்லுவான். கொஞ்சம் விட்டா ஆமா உண்மைதான் போல அப்படின்னு போயிடுவான். அப்புறம் இங்கே வந்துட்டு இங்கே பிரைம் மினிஸ்டர் அப்பெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு இல்லை, மெட்ராஸ் ப்ராவின்ஸு, சென்னை மாகாணம் இருந்த போது நீதி கட்சியை சேர்ந்த பனகல் அரசர், இப்போ அந்த பனகல் பில்டிங் இருக்கு இல்லையா, அந்த பனகல் அரசர் அவர் வந்துட்டு ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு, அவருக்கு சமஸ்கிருதம் தெரியாதுன்றது அங்கிருந்து அந்த அதிகாரி பார்ப்பான்லாம் வந்துட்டு சமஸ்கிருதத்துல ஏதோ பௌஷா புஷ்யா தஷ்யான்னு சொல்லிட்டு ஏதோ பேசிட்டு போயிருக்கான், அவருக்கு தெரியாதுன்ட்டு. அவர் எழுந்தாரு. அவர்லாம் அந்த அரசு குடும்பத்தில் வந்தவனுங்க, எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துருவாங்கல்ல. சமஸ்கிருதத்தில் அப்படியே நேரடியாக ஒரு சொற்பொழிவே ஆற்றினார். சமஸ்கிருதத்தில் சொற்பொழிவு ஆற்றிய ஒரே நபர் நமக்கு தெரிஞ்சு ரெக்கார்ட்ல இருக்கிறது பனகல் அரசர் மட்டும்தான். எல்லாத்தையும் சொல்லிட்டு சொன்னாரு, இப்போ நான் பேசுறது யாருக்குமே புரிஞ்சிருக்காது, ஆனால் அதைத்தான் படித்தா நீங்கள் வந்துட்டு மருத்துவம் படிக்கலான்றது இங்கே ஒரு குவாலிஃபிகேஷனாக வச்சுருக்கிறாங்க. இன்னைக்கு நான் சொல்கிறேன், இந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் சொல்ல வரேன், அதை நான் ஒழிக்கிறேன்ட்டார். இதுக்கு மேலே அந்த மொழி தெரிஞ்சிருக்கணுன்ற அவசியமே இல்லைட்டார். அன்னைக்கு இங்கே செத்து போச்சு சமஸ்கிருதம், சாவடிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம டாக்டர்லாம் வந்தாங்க, டாக்டர் நடேசனார், மாதவன் நாயர் இப்படின்றவங்கெல்லாம் வர ஆரம்பிச்சு. அப்போ தான் தெரிஞ்சுது மருத்துவத்தை படிக்கிறவன் தான் நிபுணத்துவம் வாய்ந்தவனாக இருப்பான் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிச்சு. இல்லாட்டி ஃபுல்லாக பார்ப்பானுங்க. அவனுக்கு என்ன தெரியும், இந்த காலங்கத்தில் அந்த மந்திர வார்த்தை இருக்குது இல்லை, அதை சொல்லிவிட்டு தகுதி நீ போ, எல்லாம் அவள் தான் அங்கே இருப்பான். எல்லாம் அப்படியே போயிட்டு இருந்தாங்க. எல்லாம் அடிபட்டு உதப்பட்டு நாசமாகி தூக்கி எறிஞ்சாச்சு. இப்போ மோடி அரசு வந்துட்டு ஏன்னா இப்போ இந்த ஆர்எஸ்எஸ்ல பார்த்தீங்க அப்படின்னோம்னா எல்லாம் சமஸ்கிருத பேர் தான். ஆர்எஸ்எஸ் தலைவர் பேர் இருக்கிற பேர் சர்சங் சலாக், எல்லாம் தமாஷா இருக்கும். இப்படிதான் வரிசையா பேர். காரியவா, இப்போ கூட ஒருத்தர் சொன்னார்ல, ஒரு நீதிபதி,
நான் வந்துட்டு ஆர்எஸ்எஸ்ல ஒரு காரியவா, செயல்படுறவன், ஒரு தொண்டை அப்படின்றதெல்லாம் வராது. காரியவா அப்படின்வான். அப்படிதான் பேசணும். நமஸ்கார் அப்படி தான் சொல்லணும். வணக்கம் கணக்கெல்லாம் சொல்லிட்டு கூடாது. இப்படி யாரெல்லாம் பண்ணி எப்படிலாம் வந்துட்டு பேரை வைக்கிறாங்க பாருங்க. எல்லா பேரும் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் அதுதான் ஆக்டாக வந்துச்சு. அதை அப்படியே மாற்றிட்டாங்க. சமஸ்கிருதத்தில் மாற்றி வச்சுட்டு அதை நடைமுறைப்படுத்த முடியாத அளவிற்கு அதனால செலவாகுதில்ல இந்திய ஒன்றிய அரசுக்கு. விவசாயி வாழ்ந்தான்னா செத்தான விவசாய தொழிலாளர்கள் மாற்றிவிட்டாங்க. எல்லாத்தையும் மாற்றிவிட்டாங்க. சமஸ்கிருதத்தை அந்த பேரை போட்டாங்க. அதுதான் இப்போவும் நடக்குது. இந்த மாதிரி சென்றது. ஒருவேளை திமுககாரங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டு அதில் தார அடிச்சிட்டாங்க. பழைய இடத்துக்கு நம்மளை கொண்டு வராங்க. இந்த மதிக்கணும், இது தமிழ்நாடாச்சே, இங்கே என்ன பேரில் இருக்கணும் அப்படின்றது. கர்த்தாவிய துவார் அப்படின்றத தமிழ் எழுதி வைக்கிறான். தமிழில் ஒரு சொல்ல எழுதுன அப்படின்னா அதனுடைய அர்த்தம் நம்மளுக்கு புரியணும்ல. அது புரிஞ்சா புரிஞ்சுக்க, இல்லாட்டி சொரிஞ்சுக்க அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுட்டு போய்கிட்டே இருக்கிறான். நான் என்ன சொல்ல வரேன், ஒரு புல்டோசரை கொண்டு போயிட்டு அந்த தூணையை இடிச்சு தள்ளிடணுன்றேன். அப்புறம் அந்த மெயின் பில்டிங்கில் அந்த பேர் வச்சானா நைட்டோட நைட்டு அந்த பில்டிங்கை அடிச்சிடணும். அது என்னன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு இடிச்சு உடச்சி தள்ளிடணும். ஒன்று இவங்க இல்லைன்னா ரயில் இயங்காதா? இல்லை ரயில்வே இயக்கிற வலிமை தான் தமிழ்நாட்டுக்கு கிடையாதா? இல்லை தமிழனுக்கு கிடையாதா? ஒன்றுமே தெரியாத அடிமுட்டா பயலுக பட்டசோறு வாங்கி திங்கிறவங்க கோயிலில் இவங்க வந்துட்டு ஆட்சி என்ன அதிகாரம் பண்ணுறத இவங்க நிர்ணயிக்கிறதா? எவ்வளோ மொழிகளை அழிச்சிருக்காங்க தெரியுங்களா அந்த இந்தியை வச்சுக்கிட்டு? அப்பா பேசுறது ஒரு மொழி, புள்ள பேசுறது வேற ஒரு மொழி. இப்படியெல்லாம் வட மாநிலங்களில் போட்டு கொன்று தள்ளிட்டானுங்க. அடிக்கடி தமிழனா மூக்க தொட வேண்டியது. இந்த மாதிரி அவனுக்கு என்ன, இவன் ஏதோ ஒன்று செய்ய போறான். அந்த மோடி ஏதாவது ஒரு திருத்தனம் பண்ணுவார், அதுக்கு இங்கே ஒரு இஷ்யூ தூக்கி போட்டுருவார். நம்ம இந்த இஷ்யூ வாதிச்சுட்டு இருக்கும்போது வேற ஒன்று. நல்ல வேலை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கோவம் வந்துட்டு நம்மளோட இந்தி சங்கீதத்தை நம்ம வர்ணிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. தமிழில் மாற்றுங்க அப்படின்ட்டாங்க. அவங்களே வெறுப்பாகி போச்சு. இதனால அது கர்த்தாவிய துவாரம்னு சொல்கிறாங்க. ஐய, அவங்களுக்கு ரொம்ப அது கஷ்டமாக இருந்தது போல். எல்லாருக்கும் தான் அவ்வளோதான் தூக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. என்ன செய்ய போகிறாங்கன்னு பார்ப்போம். நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் வளர்ச்சி தான் எனக்கு அறிகுறி, விக்ஷித் பாரத் அப்படிலாம் சொல்கிறிய, அதுவும் சமஸ்கிருதம் தான். எந்த இடத்துலையாவது வளர்ச்சி தான் உன்னுடைய குறின்னா நீ போய்ட்டு அமெரிக்காலையும் ஐநாவிலையும் இந்தியாவில சமஸ்கிருதத்துலையோ பேசுகிற ஒருத்தர் போய் அப்படி பிடுங்கினாரு. வாஜ்பாயின்னு பேர். அவர் போயிட்டு என் இந்தியில தான் நான் பேசுவேன் அப்படின்னாரு. எங்க ஐநால அவர் பேசினாரு. எல்லாரும் போயிட்டாங்க. பேசுறது ஒருத்தருக்கு புரியணும். அவங்க சொல்கிறான் இங்கிலீஷு, ஃப்ரெஞ்சு, ஸ்பானிஷு இதெல்லாம் தான் அங்கே வந்துட்டு மொழின்றான். அதில் பேசணும். இல்லாட்டி அதில் நீ கொடுக்கணும். அந்த ஸ்கிரிப்டை நீ என்ன பேசுறியோ அது இந்த 5 மொழிகளில் இருக்கும். அது எது வேணுமோ அதை எடுத்து பார்ப்பாங்க. நீங்கள் பேசும்போது கவனிப்பாங்க. நீ எடுத்த உடனே அங்கே போய் தத்தக்கு புத்தக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் பேசணும்னா எவன் கவனிப்பான்? எல்லாரும் போயிட்டாங்க. அதோட விட்டுட்டாங்க. இந்தியை வந்துட்டு வெளிநாட்டில் பேச விட்டாங்க. இப்போ இவர் வந்துட்டு ட்ரம்ப்போட வந்துட்டு பேசி ஹே பையா அப்படின்னு சொல்கிறாரு. இவர் நீ என்னடா லூஸான்னு கேட்டுருவோம் அந்த ஆடி. இவர் அப்படியாப்பட்ட நிலைமை தான் இருக்குது. நம்ம மோடிக்கு இருக்கக்கூடிய மரியாதை எதுக்கு? இதெல்லாம் உன்னுடைய மெஷினரி, உன்னுடைய ஆராய்ச்சி எல்லாமே ஆங்கிலத்தில் இருக்குது. தாய்மொழிகள் இங்கே இருக்குது. இலக்கிய வளம் அதிகம். அப்படியாப்பட்ட மொழிகளை எல்லாம் அழிச்சு திணிக்கணுன்ற எதுக்கு திணிக்கிற? ஒண்ணுமே இல்லை. ஒரே ஒரு ஜாதியருடைய ஆதிக்கத்துக்காக இதை அவங்க செய்யறாங்க. அது பிராமண ஆதிக்கம். அதான் வர்ணாசிரம தர்மா. அவ்வளவுதான். இதுக்காகத்தான் ஆர்எஸ்எஸ், இதுக்காக தான் இந்து ராஷ்டிரா, இதுக்காக தான் இந்துத்வா, இதுக்காக தான் பிஜேபி, இதுக்காக தான் எல்லாமே ஆட்சி கிட்சி எல்லாமே. பணக்காரங்கிட்ட எல்லாம் இருக்கணும், தூக்கி கூட அவங்ககிட்ட. ஏழைகிட்ட எதுவுமே இருக்கக்கூடாது. இப்படியான ஒரு அடிப்படையை கொண்டு இயங்கக்கூடியது தான் இந்துத்வாவும் இந்து ராஷ்டிரமும். அதனால தான் அவங்க தொடர்ந்து இப்படி செய்கிறாங்க. மற்ற எல்லாரையும் அடிமைன்னு சொல்றது. அவங்க புழுவுறதெல்லாம் உண்மை. இப்போ சாமிநாதன் ஒரு நீதிபதி புழுவுனார்ல, அது தீபத்தூள் தான், நான் பார்த்துட்டேன் என் மனசாட்சிக்குன்னு சொன்னார்ல. எவ்வளோ ஆதாரங்கள் எடுத்து சொன்னோம். ஒர்க் அவுட் ஆச்சா பார்த்தீங்களா? அந்த கேஸ் இன்னும் 2 பேர்கிட்ட போச்சு. அவங்க அவரை விட பெருசாக இருக்கிறாங்க. அது எப்படி ஒரு நீதிபதி சொல்லிட்டாரு? ஒரு நீதிபதி சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக உண்மை என்னடா பார்க்க மாட்டீங்களா? எது உண்மை? அது ஒரு சர்வே தூணா, தீபத்தூணா? அதை உறுதி செய்யக்கூடிய அருகதை கோர்ட்டுக்கு இருக்குதா? இல்லை ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கிட்ட இருக்குதா? இல்லை சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்ற நில அளவை துறைகிட்ட இருக்குதா? அவங்களெல்லாம் கேட்கணும். உடனே அங்கேருந்து மோடி வந்து பேசுறாரு, சத்தியம் ஜெயத்தே. எதுடா சத்தியம்? தமிழம் கொண்டாடுற கார்த்திகை தீபத்தை இந்து பண்டிகைன்னு சொல்றீங்களா? அதுவா சத்தியம்? உங்களுக்கு முதல்ல கார்த்திகை தீபம்னா என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு எதுவும் தெரியாது. முட்டா பயிலுங்க. அவங்களுக்கு என்று ஒரு வாழ்வியலே கிடையாது. எல்லாம் இந்த சமஸ்கிருதம்னு வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் மாற்றி, இப்போ இந்த தமிழினுடைய ஆண்டுகளுடைய பேரெல்லாம் சமஸ்கிருதத்தில் மாற்றி வச்சுக்கிட்டு எல்லாம் இதுல இருந்து அது வந்துச்சு அப்படியே மாற்றி சொல்லலை. அந்த மாதிரி தான் பயங்கரமான புழுகன்க. கன்ஜெனிட்டல் லையர்ஸ்ன்னு வாங்க ஆங்கிலத்தில். பிறவி புழுகன்க. பிறக்கும் போதே
புழுகு தான் அவனுக்கு டீச் பண்ணுறது எல்லாமே. அப்படி ஒரு மயக்கத்திலேயே இருந்து தொட்டு தான் இன்னைக்கு வந்துட்டு யார் யாரோ வந்துடுறான் அரசியலுக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் வந்துட்டு ஒரே ரூட்டு தான். என்ன அப்படின்னம்னா, உண்மைக்கான மரியாதையை கொடுக்காதனால தான் இந்த நாட்டில் இவ்வளவு பிரச்சனைகள். இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு சமூகத்தில் இயல்பாக இருக்கக்கூடிய அந்த இசைவு ஹார்மனி இல்லாத போனது காரணம் ஒரு மொழியை மற்ற மொழிகளின் மீது திணிப்பது, ஒரு ஜாதியை மற்ற ஜாதிகளுக்கெல்லாம் மேலாக காட்டுவது, அவர்களுடைய வளர்ச்சிக்காக ரகசியமாகவும் ஏதாவது வழியில் வேலை செய்யறது. இதுதான் காரணம். அதுதான் இங்கே நடக்குது. அதனால தான் அந்த நாடு என்றைக்கும் பிச்சை எடுக்கிற மாதிரியான ஒரு நிலையில் வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்குது. வேலைக்கு என்ன அமெரிக்கா, ஐரோப்பா அப்படின்ட்டு இருக்குது. தன் அளவில் அது முன்னேறல. பக்கத்தில் இருக்க சைனாக்கு அந்த பிரச்சனையே இல்லை. அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கிறான். பார்த்தீங்கல்ல இப்போ இல்லை எந்த இடத்துல நிற்கிறான்ட்டு. காரணம் வேற ஒன்றும் இல்லை, மொழி. ஜப்பான் மொழி, ஜெர்மனி அவனுடைய மொழி, இங்கே மட்டும் வேற்று மொழி போட்டு குழப்புவாங்க. இதை இளைஞர்கள் உணர வேண்டும். மீண்டும் சந்திப்பு தொடர்ந்து. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.